சரோஜா, இங்க பாரு, இவ்ளோ பெரிய விஷயத்த சந்தியா மருமக எல்லார் முன்னாடியும் சொல்வாளா என்ன? நீ என்ன நினைக்கிற? கரெக்டா சொன்னீங்க மாமா. நமக்கு தான் தெரியுமே சந்தியாக்கா எப்பவும் எதுக்காகவும் போய் சொல்ல மாட்டாங்கன்னு. என்ன ஆனாலும் சரி, ஆனா அந்த போதை இருக்குல்ல, அது உண்மையிலே ரொம்ப மோசமான விஷயம் மாமா. மனசுக்குள்ள புதைஞ்சிருக்க விஷயங்கள் எல்லாம் அப்படியே வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்ல, ஒரு தடவை நான் கூட அந்த லட்டுவை சாப்பிட்டுட்டு அத்தையை பார்த்து என்ன சொன்னேன்? அத்தை, நீங்க நரகத்துக்கு போவீங்க, நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னேன்ல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, சந்தியாக்காக்கும் குழந்தை பெத்துக்கணுங்கிற ஆசை இருக்கதானே செய்யும். அதான் போதை தலைக்கேறின உடனே அவங்களோட ஆழ் மனசுக்குள்ள இருந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அத்தை? சரோஜா, நம்ம நிலைமையே இப்படி இருக்குன்னா பாவம் நம்ம சூர்யாவோட நிலைமை எப்படி இருக்குமோ என்னமோ. பாவம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்பனாக போறனா இல்லையான்னு எதுவும் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பாவம், என் செல்லப்புள்ள எவ்வளவு டென்ஷனா இருக்கானோ. குழந்தை பெத்துக்கிற வயசுல எப்போ போயிடுச்சு. அவரோட வாழ்க்கையை இடியாப்ப சிக்கலாயிடுச்சு. கடவுளே, சந்தியாவுக்கு நினைவு திரும்பினாதான் எல்லா விஷயமும் தெரியும். அம்மா சந்தியா, பார்த்து மெதுவாமா. என்னாச்சுங்க? என்ன விஷயம்? நீங்க எல்லாரும் இங்க? சந்தியாக்கா, நீங்க முழுசா அப்படியே ஏத்துக்கிட்டீங்களா? சொல்லுங்க. அம்மா பிரீத்தி, போம்மா, போய் காட்டமா இஞ்சி டீ போட்டு கொண்டு வா. சந்தியாவுக்கு அப்பதான் தலைபாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, நிறைய இஞ்சி போட்டு எடுத்துட்டு வா போ. சந்தியா, இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்குமா? ஏன் உடம்பா? என் உடம்புக்கு என்ன சத்த? என்ன சந்தியாக்கா, நீங்க இப்படி விளையாடுறீங்க? எல்லாரோட மண்டையும் காய விட்டுட்டு ஏன் உடம்புக்கு என்னன்னு கேக்குறீங்களேக்கா? சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதான் அந்த தீபக் ஜோதி வராங்க அப்படின்னு. சரி, இப்போவாது சொல்லுங்க, தீபக் ஜோதி யாருன்னு சொல்லுங்க. அம்மா சந்தியா, அந்த ஜோதியும் தீபக்கும் யாருமா? நானா அப்படி சொன்னேன்? அத்தை, ஆனா எனக்கு எந்த தீபக்குமே தெரியாதே. ஜோதி. ஆமாம்மா, சொல்லுமா. அது பக்கத்து வீட்டு அண்ணியோட பேர் தானே மீனாட்சி? அவங்க பேரு ஜோதி தானே? அம்மா, பரவாயில்ல, விட்டுருங்கம்மா. சந்தியாக்கு இப்போ தலைவலியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கேட்டுக்கலாம். இல்ல சூர்யா, நீ தைரியத்தை இழக்காத. நீ கேட்டு பாருப்பா. அவ உன்கிட்ட சொல்லுவா. கேளு. நான் எப்படி கேக்குறது? ஒண்ணும் புரியலையே. ஐயோ, கொஞ்சம் சீக்கிரமா கேளுங்களே மாமா. சந்தியா, நீங்க கூட என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்களே, 1 எவ்வளவுன்னு. நான் கூட 2ன்னு சொன்னேன்.
சோட்டு கூட 11ன்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? ஆனா அதுக்கப்புறம் நீங்க சொன்ன பதில் 1 சொன்னீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நானா அப்படிலாம் சொன்னேன்? 1 1 2 தானுங்க. அப்புறம் நான் ஏன் அப்படிலாம் சொல்ல போறேன்? உங்களோட காதுல தப்பா ஏதாவது விழுந்திருக்கும். சரோஜா, ம் மருமக அத கேட்டால ஆஹா ஏதாவது ஞாபகம் வந்துச்சாம்மா? ஆ இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. அது ஏன் கேட்ட? மாமா, ஆமா மாமா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆ, சொல்லுமா. ஹோலி அதுவுமா, அது நம்ம வீட்டுக்கு பிரீத்தி திரும்பி வந்திருக்கால. மீனாட்சியும் பிரீத்தியும் இப்பதான் நம்ம குடும்பத்தோட திரும்ப வந்துட்டாங்கல்ல. மளிகை சாமான் லிஸ்ட் நான் போட்டேன்ல, அதுல நான் புளிய மறந்துட்டேன். அத பத்தி தான் அதை நான் சொல்லிருப்பேன். சரிம்மா, உனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்லைல்ல? வேற ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? அது வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா. அதுக்கப்புறமா தான் நாங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்டோமா. அதுக்கப்புறம் நாம எல்லாருமே போய் ஹோலிய கொண்டாடினோமா. அப்ப கூட நீங்க லலலா 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 பாடுனீங்கல்ல. அவளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்க விடுறியா? பரவாயில்லம்மா, நீ முயற்சி பண்ணி பாரு. ஆம், அதுக்கப்புறம் நம்ம ஹோலி விளையாடணும். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சுங்க? ஐயோ, சூர்யா, சொல்லுப்பா. நானா? நான் என்ன சொல்றது? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அதுக்கப்புறம் என்னாச்சு? சொல்லுங்க. ஆண்டவா ராமா, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த பையன் தான் அந்த வீடியோ அனுப்புனால, அது உன் போன்ல இருக்கும்ல? அத போட்டு காட்டு. ஏதாவது ஞாபகம் வரலாம். சரி, காட்டு வீடியோ. நீ காட்டு. அவளுக்கு தான் ஞாபகம் வருது இல்லையே. இதோ காட்டுறேன். ஒரு நிமிஷம். சந்தியா, நல்லா பாருமா. பாரு, அதுல பாரு. நீங்க சொல்றது நிஜமா? நிஜம்தான். நீங்க அப்பாவாக போறீங்க. அத்தையும் மாமாவும் தாத்தா பாட்டியாக போறாங்க. விக்ரமும் மோகனும் சித்தப்பாவா ஆக போறாங்க. மீனாட்சியும் பிரீத்தியும் சித்தி ஆக போறாங்க. சவிதா அத்தையாக போறா. அப்புறம் நான் அம்மாவாக போறேன். இப்ப சொல்லுமா. அதுல நீ சொன்னதெல்லாம், அந்த விஷயம் எல்லாம் உண்மைதானே? சொல்லுமா, சீக்கிரம் சொல்லு, வெக்கப்படாத. சந்தியாக்கா ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்க. சந்தியாக்கா சொல்லுங்க.
சந்தியா சந்தியா நில்லுமா. கடவுளே, அப்படின்னா அப்படின்னா இந்த சந்தோஷமான செய்தி உண்மைதானா? நான் நான் பாட்டியாக போறேனா? கண்ணா சூர்யா, நீ அப்பாவாக போறப்பா. கடவுளே, நீங்க கூட ஆமாப்பா, உங்க அம்மா சொல்றது கூட கரெக்ட் தான். பொண்ணுங்க முத தடவை இப்படிதான் வெக்கப்படுவாங்க. இங்க பாருப்பா, உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. உனக்கு வாழ்த்துக்கள். மாமா கங்க்ராச்சுலேஷன்ஸ். மாமா கங்க்ராச்சுலேஷன். சூர்யா நல்லா இருப்பா என் செல்லமே. நீங்க 2 பேரும் உண்மையிலே சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. சரி, அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு சீமந்தம் பண்ணும்போது நாம ஒரு விளையாட்டை விளையாடணும். அதான் அந்த பூ விளையாட்டு. நான் சந்தியாக்க மேல பூவை வீசினே. அதான் உடனே சந்தோஷமான செய்தி வந்துருச்சு அத்தை. இந்த மீனாட்சி எது பண்ணாலும் கண்டிப்பா அது தப்பா ஆகாது அத்தை. ஆமா ஆமா, நீ நீ இன்னைக்கு என்ன சொன்னாலும் சரிதாம்மா. கண்ணா சூர்யா, போயிட்டா சரோஜா. சந்தியா மருமகளை பார்க்க போயிருப்பான். பார்க்கட்டும், விடு. கடவுளே, என் வேண்டுதலை நிறைவேத்திட்டீங்க. இங்க பாருங்க அத்தை, நம்ம தெருவுல இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க அத்தை, நீங்க என்னையே எப்படி எல்லாம் மிரட்டினீங்க. 3 மாசம் முடியற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இன்னைக்கு சந்தியாக்கா தண்டோரா போட்டு சொல்லிட்டாங்க. ஐயோ, எல்லாருக்கும் தெரிஞ்சா தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம். எல்லாம் நல்லதுக்குதான். என் குழந்தைகளுக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கும். அட என்னத்த நீங்க பேச்ச மாத்தி மாத்தி பேசுறீங்க? எப்பவும் ஒரே பேச்சு பேச மாட்டீங்களா? ஆண்டவா ராமா, நீ நீ இந்த விஷயத்தை எல்லாம் விடு. எனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. முதல்ல போய் நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும், போய் கும்பிடணும். கடவுளே, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, ரொம்ப கடவுள் அங்க சந்தோஷமா இருக்காரு. கீழல இருக்காரு. சரோஜா, இரு, நான் காட்டுறேன். கடவுள் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். மூளை குழம்பி போச்சு. பைத்தியம் ஆயிட்டா. நானும் தான்மா. வாழ்த்துக்கள் சந்தியா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இருந்தாலும் நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன்? நல்லா இருக்கே. ஏன்னா என்ன அர்த்தம்? இந்த சந்தோஷமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிற உரிமை முதல்ல எனக்கு தான் இருக்கு. நான் அதை உணரணும்னு ஆசைப்பட்டேன் சந்தியா. ஆனா நீங்க அங்க எல்லாரும் முன்னாடி இந்த செய்தி என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் மேல வந்து தூங்கிட்டீங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க எந்திரிக்கிற வரைக்கும் என் நிலைமை எப்படி இருந்திருக்கும். நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நீங்க போதையில காத்துல பறந்துகிட்டே சொன்னீங்களா, இல்ல நீங்க சொன்னதெல்லாம் உண்மையான ஒரு டவுட். என்ன கேலி பண்றத முதல்ல நிறுத்துங்க. நான் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்ல வந்தேன். ஆனா நீங்க தான் கேட்க தயாராவே இல்ல. நான் ஏதோ விளையாடுறேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்போ என் நிலைமை மட்டும் எப்படி இருந்திருக்குமா? சரி விடுங்க சந்தியா, நம்ம 2 பேரோட தப்பும் சரியா போச்சு. இருந்தாலும் இவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம காதலுக்கு ஒரு புது பேர் கிடைச்ச மாதிரி இருக்கு. இத்தனை வருஷமா அறகுறையா இருந்த நம்ம காதல் இப்ப முழுமை அடைஞ்சிருக்கு. இங்க பாருங்க, பாதாம், பிஸ்தா, குங்குமப்பூ, ஏலக்காய் இதெல்லாத்தையும் லிஸ்ட்ல சரியா எழுதிருக்கீங்கல்ல? எல்லாத்தையும் இன்னைக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. எல்லாத்தையும் எழுதிட்டேன் சரோஜா. ஆனா இன்னைக்கு ஹோலி, கடையெல்லாம் பூட்டி இருப்பான். ஐயோ ராமா, கடை தானே மூடி இருக்க போகுது. கடைக்காரனோட வீட்டுக்கே போய் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க தாத்தாவாக போறீங்க. இத நீங்க செஞ்சுதான் ஆகணும். சரோஜா, நான் வாங்கிட்டு வர்றேன். நீ கட்டளை மட்டும் இடு, நான் உயிரே தரேன். ஆமா ஆமா. பாத்துறங்க சரோஜா.
இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? ஆமாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னால மட்டும் முடிஞ்சா நான் மாடி மேல ஏறி நின்னு கைய தட்டி தட்டி இந்த ஊருக்கெல்லாம் இந்த விஷயத்த சொல்லுவேன். இந்த விஷயத்துல உன் செல்ல மருமக உன்னோட ஆசையை நிறைவேத்திட்டா. மாட்டு வண்டி மேல ஏறி நின்னுக்கிட்டு இந்த ஊருக்கே விஷயத்த அறிவிச்சிட்டா. அந்த லட்டு தின்ன போதையில தெரியாம சொன்னது. உனக்கு மூளையே இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோடி, பையன்தான், குடும்ப வாரிசு பையன்தான். அதனால நீ எப்படியாவது பையனை தான் பெத்துக்கணும். இதுக்காக கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். என் பொண்ணுக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏன் சொல்றேன்னா, அந்த போலீஸ்காரிக்கு புள்ள பிறந்ததுன்னா அவ்வளவுதான், உன் அத்தை ஆட ஆரம்பிச்சிருவா. இதோ இந்த மாதிரி எப்பவுமே 4 அடி நீ அவளை விட பின்னாடி தான் இருப்ப. இந்த முறையாவது நீ அவளை முந்தி அடிச்சு போலாம்ல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உன்னோட டெலிவரிக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் பாக்கி இருக்கு. எல்லாரோட பார்வையும் சூர்யாவோட குழந்தை மேலதான் இருக்கு. பார்த்தல்ல, என் சம்பந்தி துள்ளி துள்ளி குதிச்சு என்னோட செல்ல புள்ள சூர்யாவுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னாங்க. இங்க பாரு, அது மட்டும் ஆம்பளை புள்ளியா போயிடுச்சு, அன்னையில இருந்தே பாராபட்சம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், பையனை பத்தினா இந்த வீட்டுக்கே நீ பெரிய ஆளாயிடலாம். அப்பதான் இந்த வீட்டுல உனக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. அப்பதான் உன் கைக்கும் ஏதாவது கிடைக்கும். இந்த மீனாட்சியோட அம்மா அவ மனசுல விஷத்தை கலக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டாங்க. நாம இன்னி வரைக்கும் பொண்ணு பையன்னு பேதம் பார்த்ததே இல்ல. நல்லதுதான்மா. ஏன்னா எனக்கு புள்ள முன்னாடியே பிறந்துரும்ல. இல்லைன்னா அத்தை சூர்யாவோட புள்ளன்னு ஓயாம அதே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ரோஜா, இவ திருந்த மாட்டா. பாவம் அந்த பிரீத்தி எவ்வளவுதான் வேலையை பாப்பா. ஏற்கனவே அவ ஒல்லி குச்சி மாதிரி இருக்கா. பரவாயில்ல, எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அத்தைக்கும் உதவி பண்ணுவேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? ராமருக்கும் சீதைக்கும், அதாவது சந்தியாக்காக்கும் சூரிய மாமாவுக்கும் குழந்தை பிறக்க போகுது. இது எவ்வளவு சந்தோஷமான விஷயமா? இந்த வீட்டோட மூத்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்க போகுது. ஐயோ, யார் கண்ணும் பற்றக்கூடாது கடவுளே. நான் மட்டும் இப்ப மாசமா இல்லாம இருந்திருந்தேன், என்னோட கால்ல சலிங்கை கட்டிக்கிட்டு இந்த வீடு முழுக்க சந்தோஷத்துல சுத்தி சுத்தி வந்திருப்பேன். என்ன பண்றது? சித்தப்பா சித்தின்னு குழந்தை எப்ப வந்து கூப்பிடணும் என்னோட காது தவிச்சு போய். சும்மா இரு. உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நீ என்ன பைத்தியக்காரியா? நீ ஏன் இப்படி சந்தோஷப்படுற? சித்தப்பா சித்தியம் இங்க பாருங்கம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட புத்தி இப்பதான் சரியா இருக்கு. நான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். சரியா? நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எனக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, என்னோட மனசை நீங்க அழுக்காக்கிடாதீங்க. அக்கா மாமாக்கு குழந்தை பிறக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களோட குழந்தை எனக்கும் குழந்தை மாதிரி தான், புரியுதா? அது மட்டும் இல்லம்மா, இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் பழைய மனக்கசப்பு எல்லாத்தையும் மறந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோடது உன்னோடதுன்னு பேசி தயவு செஞ்சு இந்த குடும்பத்துல இருக்க சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். முழு லட்டு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு பாதி லட்டு கிடைச்சாலே சந்தோஷம் தான். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரே வீட்டுல நாங்க எல்லாரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் நிச்சயமா வாழ்வோம். இதுலதான் சந்தோஷம் இருக்கு. இதுதான் உண்மை. உங்க மூஞ்ச நீங்க ஏன் இப்படி வச்சிருக்கீங்க சொல்லுங்க? இனிமே நான் உங்களோட பேச்ச கண்டிப்பா கேட்க மாட்டேன். வெளியே அத்தையும் மாமாவும் உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறீங்கன்னு நினைக்க மாட்டாங்க. சூர்யாவுக்கும் சந்தியாவுக்கும் பிறக்க போற குழந்தை ரொம்ப விசேஷமானது. பாத்தீங்களா? சந்தோஷ செய்தி வந்த உடனே எல்லார் மனசுல இருந்த அழுக்கும் போயிடுச்சு. எல்லாரும் திருந்திட்டாங்க. மீனாட்சியோட மனசையே மாத்தி இருக்குன்னா அது வாழ்க்கையில என்ன வேணாலும் செய்யும் சரோஜா. குழந்தை வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நம்ம குடும்பத்தை ஒன்னா இணைக்க ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு நல்ல அறிகுறி தான். இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்குங்க? அது என் சூர்யா சந்தியாவோட குழந்தையாச்சே. நம்ம குடும்பத்தோட முக்கியத்துவம் அவனுக்கு அவனோட அப்பா அம்மாவோட ரத்தத்திலேயே தெரிஞ்சிடும். வாங்க. நம்மளோட உறவு மட்டும் இல்லைங்க, எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? நானே முழுமை அடைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு தெரியுங்க, இது வரைக்கும் நீங்க என்கிட்ட சொன்னதில்ல. ஆனா அந்த சந்தோஷமான செய்திக்காக நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. இப்போ உங்களோட ஆசை நிறைவேறிடுச்சு இல்லைங்க? ஆமா சந்தியா, என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான தருணம்னா அது இதுதான்.
என்ன சொன்னீங்க? நான் என்ன நினைச்சேன்னா, நான் முதல் முறை உங்ககிட்ட ஓஎனின்னு சொன்னல, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் நினைச்சேன். ஆனா இப்போ வரப்போற புது விருந்தாளி நம்ம காதலுக்கு தடையாயிடுச்சுல்ல, நீங்க அதுக்குள்ள மாறிட்டீங்கல்ல, புரிஞ்சு போச்சு. உங்க அன்பை பகிர்ந்துக்க ஒருத்தன் வரப்போனால, அந்த புது விருந்தாளி என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவானா? சந்தியா, நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு புது விருந்தாளி வந்ததுக்கு அப்புறம் நம்ம காதல், அதாவது என்னோட காதல் இல்ல, வாய்ப்பே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க? ஒண்ணு இவ்வளவு சொன்னீங்க.